தமிழ்நாடு முழுவதும் இன்று நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் சிகிச்சை பெற்ற ஏராளமான மக்கள் இத்திட்டத்தின் மூலம் அனைத்து வகையான சிகிச்சைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள முடிவதாக தெரிவித்தனர். மேலும் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்கும் பயனுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நான் இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷமா மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு முகாமுக்கு வர சொன்னாங்க. இங்கே வந்திருக்கேன். வந்ததில் செருப்பு காலியாக எனக்கு பிஞ்சு போச்சுன்னு செருப்பு தந்திருக்காங்க. மற்றபடி அந்த வேதனை லேசாக வலி புண்ணு வலிக்கு மாத்திரையும் தந்திருக்கிறாங்க. மித்த ஹாஸ்பிட்டலில் போய் டோக்கன்லாம் வாங்கி அங்கங்கே நின்று அலையிறதுக்கு இங்கே பக்கத்துலேயே பார்க்கறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துமே பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. பஸ்ஸெலாம் அங்கேயும் அலையாமல் ஒரே ஸ்டாப்பிங்காக இருக்கவும் பக்கத்துலேயே இருக்கவும் பார்த்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. தெரிஞ்ச டாக்டருங்க சிஸ்டருங்க எல்லாருமே நல்லா பார்க்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஸ்கேனு இசிஜி எக்கோ எல்லாமே தனித்தனியாக எடுக்க வேண்டியதாக இருக்கும், அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே ஒரே இடத்துல எடுக்கிறாங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு காய்ச்சல், தலைவலி, தொண்டை வலி இருந்தது. கை கால் வலியெல்லாம் ஒரு மாதிரி நரம்பெல்லாம் சுரிச்சு ஒரு மாதிரி இருந்தது. நாங்கள் இங்கே எல்லா பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்து எல்லாருக்கும் மருந்து கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்தாங்க. அதோட காப்பீடு திட்டத்துக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு எழுதி கொடுத்து அந்த காப்பீடு திட்டத்தையும் நான் வாங்கி நான் ஒரு கார விபத்தில் என்னோட கால் நான் இழந்துட்டேன். ஒரு 3 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நலம் காக்கும் திட்டத்தின் மூலமாக கேம்ப் நடத்தி அதுக்காக ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்களும் நல்லா கவனிச்சாங்க. உண்மையிலுமே டாக்டர்ஸ்க்கு கண்டிப்பா சல்யூட் அடிக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.